Good afternoon children. இன்னைக்கு நம்ம வந்து flow of charges பற்றி பார்க்கலாம். flow of charges பற்றி பார்க்கலாம். என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ஸ்பியர்ஸ் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த ரெண்டுமே வந்து மெட்டல்ஸ்னால் என்னென்னா கண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். கண்டக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் மெட்டீரியல் விச் allow charges to flow. Okay, charges to flow. So it allows the charges to flow. இது வழியாக இதை allow பண்ணும் charges இது flow பண்ணலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் டேக்கன் 2 மெட்டல் ஸ்பியர்ஸ். ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கு. ஸோ இது எப்படி எடுத்திருக்கேன்னா ஒரு ஸ்பியரில் வந்து நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இன்னொரு ஸ்பியரில் வந்து நிறையா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன் ஸ்பியர் ஹேஸ் மோர் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒன் ஸ்பியர் ஹேஸ் மோர் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா excess of electrons. This is what positive is nothing but deficiency of electrons அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பியரில் நார்மலாக நம்ம ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்டில் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போது எடுத்திருக்கிறது எப்படி எடுத்திருக்கோன்னா 2 ஸ்பியர்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பியரில் வந்து நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இன்னொன்றில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. எப்படி இருக்குது அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் இருந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக வெளியில் எடுத்துட்டதுனால எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் ஆயிடுது. ஸோ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ திஸ் ஸ்பியர் ஹேஸ் நெகட்டிவ் சார்ஜ், திஸ் ஸ்பியர் ஹேஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் ஒயர். ஓகே, அகெயின் மெட்டல் ஒயர், அகெயின் அது வந்து கண்டக்டர். ஸோ அது வந்து சார்ஜஸ் வந்து அலோவ் பண்ணும், அதுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு சார்ஜஸ் வந்து அலோவ் பண்ணும், அந்த ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணும். ஸோ இட் அலவுஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ நான் ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பியர்ஸ்க்குமே. ஸோ எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஸோ நெகட்டிவாக சார்ஜாக ஆயிருக்கிற இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ்லி. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இப்படி. ஸோ இங்கே வந்து எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது. என்ன ஃப்ளோ ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. ஓகே, ஸோ ஃப்ரம் வேர் டு வேர்? ஃப்ரம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு sphere to positive charged sphere. Positive charged sphere na deficiency electrons. So இது வந்து the flow வந்து towards the positively charged sphere போகுது. ஸோ டுவர்ட்ஸ் இங்கிருந்து இப்படி போகுது. ஸோ ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது சரிங்களா. ஓகே, ஸோ இது இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். ஸோ இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வந்து டெஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ஃப்ளோ வந்து continue ஆகும். The flow continues till the number of electrons becomes equal. So positively charged sphere. So இப்போ இதை நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஹையர் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரை வந்து ஹையர் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரை வந்து லோவர் பொட்டென்ஷியல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் லோவர் பொட்டென்ஷியல் டு எலக்ட்ரான். ஸோ இது வந்து ஹையர் பொட்டென்ஷியல், இது வந்து லோவர் பொட்டென்ஷியல்.
ஸோ பொட்டென்ஷியல் ஹையர் பொட்டென்ஷியல் லோவர். ஸோ எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது? ஸோ லோவர் பொட்டென்ஷியலில் இருந்து ஹையர் பொட்டென்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுது. இதை தான் வந்துட்டு இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம டெஃபினிஷன் கேட்கலாம். வாட் இஸ் an electric current? Electric current is nothing but flow of electrons. சரிங்களா? the difference between these two potential, இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஹையர் பொட்டென்ஷியல்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஹையர் பொட்டென்ஷியல், இங்கே லோவர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது, பொட்டென்ஷியல் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய டெர்மினாலஜிஸ் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ இதை தான் நம்ம காமனாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் த வோல்டேஜ். ஸோ இங்கே இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியர்ஸ், அந்த ரெண்டு ஸ்பியர்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்பியர்ஸில் வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பற்றாக்குறையாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் அதை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்கிறோம். அதை வந்து ஹையர் பொட்டென்ஷியல் ஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ அதை ஹையர் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரை வந்து லோவர் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ ஹையர் லோவர் ரெண்டுக்கும் இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பொட்டென்ஷியல்ஸ் ஆர் கால்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஸோ த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் கரண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. த ஃப்ளோ ஆஃப் electrons is nothing but electric current. ஸோ ஏர்லியராக எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி they thought that electric current is due to flow of positive charge. அங்கே ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அங்கே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே ஃப்ளோ கிடையாது. எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் is called electric current. So the flow of positive charge வந்து conventional current ன்னு சொல்கிறோம். conventional current. So இது வந்து flow of positive. சரிங்களா? இது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அதுவும் ஃப்ளோ ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்ற டெர்மினாலஜி படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் கரண்ட் படிச்சிருக்கோம். ஹையர் பொட்டென்ஷியல் என்னென்னு படிச்சிருக்கோம். லோவர் பொட்டென்ஷியல் என்னென்னு படிச்சிருக்கோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். வோல்டேஜ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு கரண்ட், ஒன்று வந்து கன்வென்ஷனல் கரண்ட், ஒன்று வந்து எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோவர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியல். கன்வென்ஷனல் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். பட் இப்போ அப்படி கிடையாது. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எங்கேருந்து? லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியல். ஸோ நம்ம ஸ்பியர் எடுத்துக்கிறோம். எந்த மாதிரின்னா இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கோம். ஒன்றில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ், இன்னொன்று வந்து கம்மியாக எலக்ட்ரான்ஸ், அப்படி இருக்கிற மாதிரி எடுத்து அதை நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணி அந்த ஃப்ளோவை வந்து செக் பண்ணுறோம், எங்கேருந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து காரணம் இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜுக்கு. இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் காரணம். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த கண்டக்டரில், அந்த மெட்டலில் வந்து சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் அது ஃப்ளோ ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகும்னா எப்படி பேலன்ஸ் ஆகுது, அந்த சார்ஜஸ் வந்து இதுக்கும் பேலன்ஸ் ஆகுது
ஆகிற வரைக்கும். ஏன்னா இங்கே நிறையா இருக்குது எலக்ட்ரான்ஸ் இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ the flow continues until it balances out. The number of charges on the both sphere will becomes equal. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து அந்த பாயிண்டில் எப்படி இருக்குன்னா the charges will be equal on both the sides. ஸோ சார்ஜஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா இந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளோக்கு என்ன காரணம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் த ரீசன், இஸ் த காஸ் ஃபார் த ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ நிறையா டெர்மினாலஜிஸ் படிச்சிருக்கோம். இதுக்கு நீங்கள் டெஃபினிஷன் எழுதுங்க. ஹோம்ஒர்க் அதுதான் இருக்குமா. ஏதாவது டவுட்டுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கம்மா. தேங்க்யூம்மா.